வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2026 பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியாக இந்த தமிழ் புத்தாண்டுல 60 வருடம் இருக்கும். இந்த 60 வருடத்துல 40வது வருடம் தான் இந்த பராபவ வருடம். பராபவம் அப்படின்னு சொன்னாலே சுழற்சி முறையில இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்த வருடம். இந்த வருடத்துல இருக்கக்கூடிய சில கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள், முக்கியமா நம்ம குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். வருடம் ஆரம்பித்து 6வது மாதம், அதாவது ஜூன் மாதம், வைகாசி மாதம் 17ஆம் தேதி அந்த குரு பகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சியாக போறார். அந்த உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 11வது மாதம், அதாவது ஐப்பசி மாதம் வரைக்கும் அந்த உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மையில இருப்பார். அடுத்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அக்டோபர் வரைக்கும் அந்த கடக ராசியில இருந்து அதிசாரம் அடைகிறார். அதிசாரம் அப்படின்னா அந்த குரு பகவானினுடைய இயக்கங்கள் அதிவேகமாக இருக்கும். அதனால அந்த அதிசாரம் அடையக்கூடிய அந்த குரு பகவான் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில பயிற்சியாகக்கூடிய அந்த குரு அதிசாரம் பெற்ற அந்த குரு பகவான் நிவர்த்தி எப்போ ஆகிறார், மீண்டும் அந்த கடகராசிக்கு உச்சம் எப்போ போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தை மாதம், அதாவது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி, தை மாதம் 10ஆம் தேதி அவர் நிவர்த்தி அடைகிறார். அதிசார நிவர்த்தி அடைகிறார். இந்த இடத்துல, அதாவது 11வது மாசத்துல இருந்து 12வது மாசத்துக்குள்ள இங்க கேதுவும் ராகுவும் பயிற்சியாக கூடிய ஒரு தன்மைகள். கேதுவும் ராகுவும் 6ஆம் தேதி 12வது மாதம், கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி கேது பகவான் அந்த சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து அந்த மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு அதிசாரம் பெற்று வரும்போது இந்த சர்ப்ப கிரகங்கள் மீண்டும் பயிற்சியாகி வக்ரத்தன்மை அடைகிறது. இந்த பயிற்சியாக கூடிய இந்த 3 கிரகங்களினுடைய நிலையில இந்த இடத்துல, அதாவது மீன ராசியில சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறார். அவர் அந்த இயல்பு நிலையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆடி மாதம், அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரம் அடைகிறார். சனி இயல்பு நிலையில இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று இவர் எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 11ஆம் தேதி அந்த டிசம்பர் மாதம், கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி அந்த சனி பகவான் ஒரு 4 மாதங்களுக்கு சனியும் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த பராபவ வருடம் சுழற்சி முறையில என்னென்ன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு கடந்த 3 வருடங்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேருக்கு கடன்கள்னால தொந்தரவுகள், நிறைய பேருக்கு அந்த தேவையில்லாத விஷயங்கள்ல வழக்குகளை சந்தித்த ஒரு பிரச்சனைகள், இது எல்லாமே இருந்திருக்கும். நிறைய சிம்மராசி என்பர்கள் திடீர்னு உறவுகள் பிரிவுகள், அதாவது திருமண வாழ்க்கையில ஒரு பிரிவுகள், விவாகரத்து வழக்குகள், அடுத்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனைகளை எல்லாமே அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பித்து ஒரு 4 மாதங்கள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேருக்கு வேலை இல்லை அப்படின்ற ஒரு நிலையான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களாக எனக்கு வேலை போச்சு, எந்த ஒரு வேலையோ தேடுறேன், ஆனா எந்த இடத்துலயும் எனக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அந்த வேலை கிடைப்பதற்குண்டான முழு அமைப்புகளும் முழு வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்துல இந்த சிம்ம ராசி என்பவர்கள் தன்னுடைய வேலை ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப ஒரு மென்டல் ப்ரெஷர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 7.5 அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 8ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால ஒர்க் ப்ரெஷர், ஒரு டிப்ரெஷன், இந்த மாதிரி ஆகலாம். சரிவர வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, அப்படியே வேலை செஞ்சாலும் உயரதிகாரிகள்னால தொந்தரவுகள், இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். நிறைய
நிறைய மேஷராசி என்பர்களுக்கு நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல, அதாவது வருடம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ராசி அதிபதி அங்க 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால இந்த இடத்துல இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவதற்கும், அந்த வேலையில ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகுவதற்கும் உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இந்த காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி என்பர்கள் வெளிநாடு போறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். வெளிநாடு அப்படின்னா நீங்க பிறந்த ஊர்ல இருந்து ஒரு 500-1000 கிலோமீட்டர் ஒரு வெளிநாடோ வெளி மாநிலமோ ஒரு வெளியூர் இடமாற்றம் பண்ணிக்கிறது நல்லது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை சார்ந்த சில பிரச்சனைகள்ல இருந்து உங்களை வெளியில கொண்டு வருவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய சிம்மராசி என்பவர்கள் ரொம்ப மன உறுதியோட உடையவர்கள். ஆனால் கடந்த 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா ஒரு மன தைரியம் அப்படின்றத இழந்துட்டு தான் இருக்கிறாங்க. திடீர்னு இருந்தாப்புல நமக்கு ஏதாவது ஆயிடும், தன்னுடைய உயிருக்கு பயம் அப்படின்றதுதான் சொல்லணும். ஒரு மரண பயம்னே இதை மேக்சிமம் சொல்லலாம். ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய குடும்பத்தை யார் காப்பாத்துவா? ஏன்னா அளவுக்கு அதிகமாக அந்த குடும்ப சுமைகள் அப்படின்றது அதிகமாயிடுச்சு. அந்த சுமைகளை எல்லாத்தையுமே நம்மளால சரி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் ஒரு முழுமையான ஒரு நிவர்த்தியை கொடுக்க போது. வருடம் ஆரம்பிக்கும் போதே அந்த குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் முழுமையாக இருக்கிறதுனால நீங்க வேண்டுன அந்த தெய்வத்தினுடைய பிரார்த்தனை முழுவதுமாக உங்களோட செயல்படுவதற்குண்டான ஒரு தருணம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றது இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து ஊர்ஜிதமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா திடீர் உறவு பிரிவுகள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் முதல்லயே. அந்த உறவுகள் பிரிவுகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த விவாகரத்துகள், எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத விவாகரத்து அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்கள் மட்டும்தான் இதை அனுபவிச்சிருப்பாங்க. கொஞ்சம் கூட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த எதிர்பாராத நேரத்துல நடக்கும் போது அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமையும் இந்த ராசி என்பர்கள் கிட்ட இருந்தது. அந்த மன வலிமையை தாண்டி அந்த ஒரு என்ன சொல்றது, மனம் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. என்னமோ விவாகரத்து ஆயிடுச்சு, நானும் ஓகே சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனாலும் என்னுடைய மனதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வேதனை உள்ள இருந்து ஆட்டிக்கிட்டே இருக்கு. எனக்கு என்னுடைய வாழ்க்கை மீண்டும் கிடைக்குமா, என்னுடைய வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு உறவுகள் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடையே என்னுடைய வாழ்க்கை பயணம் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி கிடையவே கிடையாதா அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் இருக்கும். இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த பராபவ வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிவர்த்தியை கொடுக்க போகுது. மனதளவு இருந்த சில சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகுது. ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரியான ஒரு உணர்வுகள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஒரு வாய்ப்புகள், அதாவது அது தொழில் என்ன தொழிலாக இருக்கட்டும், உற்பத்தி சார்ந்த தொழில், ரீட்டைல் சம்பந்தப்பட்ட சார்ந்த தொழிலாக இருக்கட்டும், கமிஷன் தொழிலாக இருக்கட்டும், அடுத்து பாத்தீங்கன்னா சினி சம்பந்தப்பட்ட, அதாவது சினிமா துறை சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், அந்த தொழில்ல மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரம். கடந்த காலத்துல எல்லாம் வாய்ப்புகள் வந்தது மேடம், நம்ம கைக்கு எட்டின அளவுக்கு நானும் அதை பெரிய அளவுக்கு முயற்சி செய்து பார்த்துட்டேன், ஆனா அதுல இருந்து என்னால வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரியாக இருந்திருப்பாங்க. வாய்ப்புகள் கிடைத்தும் அதை பயன்படுத்தாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனவேதனை மாதிரி எந்த ஒரு இடத்துலயும் இருக்காது. எதற்கையே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும், ஆனா அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரியாகலாம் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு பலவிதமான இடத்துல பலவிதமான பிரச்சனைகள் உங்களை நோக்கி வந்திருக்கும். இந்த பராபவ வருடம் அதிலிருந்து எல்லாம் முக்கியமான ஒரு நிவர்த்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது உங்களுக்கு ஒரு மனதளவு ஒரு பாரங்கள் குறைவதற்குண்டான ஒரு நேரம். முழுமையா நான் மகிழ்ச்சியா இருப்பேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றது இருக்கிறதுனால அந்த தொழில் ரீதியான வேலை ரீதியான ஒரு டிப்ரெஷன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். சனின்றது பார்த்தீங்கன்னாலே ஒரு கர்மகாரகன், ஒரு வேலைக்காரகன், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு
நீதிகாரகனும் கூட. அந்த நீதிகாரகன் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய நியாயத்திற்கும் இங்க மதிப்பே இருக்காது. அதுதான் அங்க அஷ்டம சனி அப்படின்றது வேலை செய்யுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனிக்கும் அஷ்டம சனிக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அஷ்டம சனின்றது வேற, 7.5 சனி அப்படின்றது வேற. 7.5 சனி உங்களுக்கு உண்டான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவான். இந்த அஷ்டம சனி அப்படின்றது உங்களுக்கு உண்டான ஒரு நியாயத்தை, ஒரு தர்மத்தை, ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அவரால் செய்ய முடியாம மறைஞ்சு போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால உங்களுக்காக யார் சப்போர்ட் பண்ண வந்தாலும் அவங்கள முதல்ல கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் அந்த அஷ்டம சனி முழுமையாக வேலை செய்யும். அதனால இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல நான் போய் சனி பகவானுக்கு போய் எள்ளு தீபம் போட போறேன், திருநள்ளாறு வாரம் போயிட்டு வரேன் அப்படின்னா தயவு செய்து அதை யாருமே பண்ணாதீங்க. பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால பிரச்சனைகள் வரும். அவரே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில மறைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நான் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அதுல பிரச்சனைகள் தான் வரும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு, இந்த அஷ்டம சனிக்கு ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். முன்னாடி புராண காலத்துல எல்லாம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த தேவர்கள் ஆகப்பட்டவர்கள் அந்த நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுவாங்க. அந்த தெய்வத்தை சிவனையோ ஒரு பெருமாளையோ ஒரு பிரம்மாவையோ போய் பிரார்த்தனை பண்ணி அவர்களுக்கு உண்டான சில தேவைகளை பெற்று அதுக்கப்புறமா அந்த அரக்கர்களை எதிர்ப்பாங்க. இதை இப்போ நம்ம அப்படியே அஷ்டம சனிக்கு மாத்த போறோம். இப்ப அஷ்டம சனி அப்படின்றது உங்களுக்கு நல்லதை கொடுக்காத ஒரு சனி பகவான். அப்படி இருக்கும்போது நீங்க தெய்வ பிரார்த்தனையை கையில எடுக்காம டைரக்டா சனி பகவானை போய் நீங்க ஹேண்டில் பண்ணும்போது அவர் உங்களை மேலும் பாதிப்பதான் கொடுப்பாரே ஒழிய பெரிய அளவுக்கு நல்லதே கொடுக்க மாட்டார். அதனால நீங்க என்ன பண்ணணும், யாருக்கெல்லாம் அதாவது இந்த சிம்மராசி என்பர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா அப்படின்னா நல்ல தெய்வ பிரார்த்தனையை வைக்கணும். எந்த இடத்துல உங்களுக்கு தெய்வம் பலமா இருக்கோ அந்த இடத்த தெரிஞ்சு வச்சுட்டு நீங்க அந்த தெய்வத்தை உங்களோட நீங்க டிராவல் பண்ணும்போது அந்த சனியினுடைய பாதிப்பு டோட்டலா குறைஞ்சிடும். அதுல 1% கூட உங்களுக்கு பாதிப்பே கொடுக்காது. இதுதான் இந்த அஷ்டம சனியினுடைய முழுமையான விளக்கம். அதனால இதை ஃபாலோ பண்ணுங்க. நான் போய் திருநள்ளாறு போறேன், வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு சனியை பார்த்து நான் விளக்கேத்துறேன், தயவு செய்து யாருமே செய்யாதீங்க. அதனால பாதிக்கப்பட போறது நீங்க மட்டும்தான், வேற எந்த ஜோதிடர்களும் கிடையாது. இத கொஞ்சம் கவனமா வச்சுட்டு செய்யுங்க. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்றோம். உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.